Hello friends, welcome back to my channel Sri Shakti Vlogs. இன்னைக்கு நம்ம சாம்பார் பொடி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்டியாக கம்மன்னு வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி இது எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. சாம்பார் நான் வந்து கடலைப்பருப்பு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் வந்து 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், சாம்பார் பருப்பு. அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்த உடனே துவரம் பருப்பு ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ரெண்டுமே நல்லா ரோஸ்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் ஆற விடணும். இப்போ வந்து லைட்டாக ஆயில் போட்டு வெந்தயம் 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிட்டு கூட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதையும் ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாய்க்கு அடுத்தது தனியா ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியா நல்லா படபடன்னு பொரியும். அந்த ஸ்டேஜ் வரனே நல்லா வாசனையும் வரும். தனியா பொரியும் போது நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா அதை மாற்றிக்கலாம் நம்ம பிளேட்டில். கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக ஆகுறேன். பாருங்க நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு அந்த கருவேப்பிலை. கேட்குதுங்களா? தெரியுதா? இது இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம சும்மா ஒரு பொடி பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்மளோட சாம்பார் வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் வர்றதுக்கு லைட்டாக நல்லா பொரிச்சிட்டு அதோட ஆட் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு நம்ம 1 மாதம் வரைக்கும் இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க அரிசி. நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் லைட்டாக ஆயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சு
சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைலில் கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம அரைச்ச சாம்பார் பொடி இதே மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும்னா, ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.